சிங்கமும் எலியும். வெகு நேரமாக நடந்து மிகுந்த களைப்பாக உள்ளது. சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். தூக்கம் வருவது போல் உள்ளது. சரி, தூங்கலாம். சிங்கம் உறங்கிக் கொண்டு இருந்த போது தற்செயலாக ஒரு சிறிய எலி சிங்கத்தின் மீது மோதியது. சிங்கம் விழித்துக் கொண்டது. யார் அது என் தூக்கத்தை கலைத்தது? சிறிய எலி நீயா? உன்னை கொன்று விடுகிறேன் பார். சிங்கராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் மோதிவிட்டேன். உங்களின் கஷ்டமான காலத்தில் நான் உதவி செய்கிறேன். என்னை விட்டு விடுங்கள். என் கண் முன்னே இருக்காதே, போய்விடு. உடனே எலி அங்கிருந்து போய்விட்டது. சில நாட்களுக்கு பிறகு வேட்டைக்காரனின் மலையில் சிங்கம் சிக்கியது. சிங்கம் கத்தியது, கர்ஜித்தது, யாருக்குமே கேட்கவில்லை. யாராவது உதவுங்கள், உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. சிங்கராஜா, வலையில் மாட்டிக்கொண்டீர்களா? என்னால் உங்களுக்கு உதவ முடியும். நீ சிறியவன், நீ எவ்வாறு எனக்கு உதவ முடியும்? எனக்கு கோபம் வருகிறது. இங்கிருந்து போய்விடு. சிங்கராஜா, எனது கூர்மையான பற்களால் இந்த வலையை கடித்து விடுகிறேன். நன்றி சிறிய எலி நண்பனே. சிங்கத்தை விடுவித்தது எலி. சிங்கம் வியந்தது. அந்நாளில் இருந்து சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாகி விட்டனர். சிறியவர்கள் கூட வலிமை மிக்கவராக இருக்க முடியும்.